கிரிப்டோ மார்க்கெட்டே ஒரேடியாக வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு. பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $1,00,000 உடைச்சு இப்போ $95,000 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் போன வெளிலே சொல்லியிருப்பேன், 97,000லேருந்து $1,03,000ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் அதை உடைச்சு இப்போ பிட்காயின் வந்து 95,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த கிராஷுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் ஃபெட் தான். ஃபெட் வந்து அவங்களோட டேட்டாவை கொடுக்கணும். சிபிஐ டேட்டா கொடுக்கணும், அண்டு வந்து ஜாப்ஸ் டேட்டா கொடுக்கணும், ஜிடிபி டேட்டா, ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா, இது எதையுமே ஃபெட் வந்து கொடுக்கல, டிலே பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்காவோட ஷட்டவுன் வந்து 43 நாளாக போச்சு. நேற்று தான் வந்து அந்த ஷட்டவுனை வந்து தூக்கிட்டு எப்பயும் போல் வந்து அமெரிக்கா ரன் ஆகுற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து ஃபெட்டுக்கிட்ட வந்து ஷார்ட் டேர்மாக இருந்தனால அந்த சிபிஐ டேட்டாலாம் வந்து பண்ண முடியல, என்ன டேட்டா இருக்குங்கிறத வந்து அவங்களால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் போயிட்டுருக்கு. அண்டு வந்து இதனால் என்ன பேனிக் ஆச்சு மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெட்டு வந்து இந்த மாதிரி டேட்டா வந்து தரல. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் ஒரு வேளை வந்து கூட ஆயிடுச்சோ, இதனால் அடுத்த ரேட் கட் வந்து ப்ராப்ளம் வருதோ, என்ன ஆகுதுன்னே தெரியாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து பேனிக் ஆகிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் எல்லா பாண்ட்ஸு, கிரிப்டோ மார்க்கெட்டு, கிட்டத்தட்ட வந்து ஓவரால் மார்க்கெட்டில் இன்றைக்கி மட்டும் 1.7 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து மார்க்கெட்லேருந்து மொத்தம் வந்து வெளியே போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன், மிகப்பெரிய ஒரு ஒரு கிராஷ், பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஆன்டிடோட் மாதிரி, ஓகேங்களா? ஆனால் டேட்டாவே வரலங்கிறது வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுமே ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பேனிக்கை வந்து மேக் பண்ணிவிடும், ஓகேங்களா? அந்த டேட்டா எப்படி வந்து மேக் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒருவேளை வந்து அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப வந்து கூடிருச்சு, இல்லை வந்து ஜாப்ஸ் டேட்டா ரொம்ப வந்து கீழே போயிடுச்சு, இதனால் வந்து லிக்விடிட்டி எந்த மாதிரி ஃப்ளோ உள்ளே வரப்போகுது எதுவுமே தெரியாது. இந்த டேட்டா இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து சென்ட்ரல் பேங்க்காரங்களாம் வந்து இதனால் பேனிக் ஆகி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ இந்த ஓவரால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம்ஸு இந்த இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்கிற ஒரு மேக்ரோ கண்டிஷன். இது என்னன்னு சொல்லி மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் ஓவராலாக வந்து கிராஷ் ஆகிடுச்சு மார்க்கெட். இதுதான் முக்கியமான காரணம். அண்டு வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஓவரால் சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஸ்ஸிங் டேட்டாவோட ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதோட அஃபிஷியல்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டோட அந்த க்ரோத் ரேட் வந்து ரொம்ப 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 கம்மியாக வந்திருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கலி வந்து அமெரிக்கா வந்து உங்களுக்கு வந்து பேரலைஸ் ஆனதுனால வந்து அந்த டேட்டா எல்லாம் ரொம்ப லோவாக வந்திருக்கும். அது வந்து அமெரிக்காவோட ரியல் ஃபிகரை வந்து காமிச்சிரும். இதனால் பேனிக் ஆகி வந்து ஃபெட் கவர்மெண்ட் வந்து ஒருவேளை வந்து அந்த டேட்டா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாங்கிற மாதிரி ஐஎம்எஃப்லேருந்து அஃபிஷியல்லாம் வந்து இதை சொல்கிறாங்க. அண்டு வந்து இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வந்து பாண்டு மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. அண்டு முக்கியமாக வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு இந்த சென்டிமெண்ட்னால. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதனால் வந்து டாலர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கீழே தான் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த டேட்டாவை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டேட்டா கொடுக்கலங்கிற பேனிக் வந்து மேக் ஆச்சுல, இது மேக் ஆன உடனேமே வந்து ஏகப்பட்ட வேல்ஸ் வந்து அவங்க காயின்ஸ்லாம் செல் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு சில பேனிக் வந்து உங்களுக்கு மேக் ஆகிடுச்சு. இதெல்லாம் அவங்க வேணுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா கீழே போய் வந்து அவங்க அக்குமேட் பண்ணுறது தான் முக்கியமாக பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டு என்னென்னு கேட்டால் வந்து மைக்கேல் செய்லரோட கம்பெனி வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிட்காயின்ஸை வந்து விற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபண்டை வந்து கிளப்பி விட்டாங்க. பட் அவங்க வந்து அந்த பிட்காயின்ஸ் எதுவுமே விற்கலை. அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை மூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் வந்து அந்த மைக்கேல் செல்லரோட கம்பெனி இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி, அந்த கம்பெனிக்கு இது வந்து உங்களுக்கு பப்ளி ட்ரேடர் கம்பெனி. அவங்க வந்து எவ்வளோ காயின்ஸை செல் பண்ணுறாங்கன்னு சொல்லி முன்னாலே வந்து அவங்க வந்து சொல்லணும். அதனால் வந்து அவங்க வந்து செல் பண்ணல, அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இதில் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதில் வந்து பிட்மைனுங்கிற கம்பெனி, டாம் லீயோட கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து 19,500 ஈத்தை வந்து பை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிடலிட்டிங்கிற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட வந்து 1.5 ட்ரில்லியன் ஒர்த்துள்ள ஒரு கம்பெனி, அவங்க வந்து 2000 பிட்காயினை பை பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து ஸ்ட்ராட்டஜி, அதை வச்சு தான் ஃபண்டு கிரியேட் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து 17,600 பிட்காயினை வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் சத்தோஷிங்கிற ஒரு வேலு வந்து கிட்டத்தட்ட 4,20,000 பிட்காயினை வந்து வாங்கியிருக்காரு. அப்புறம் 2 ட்ரில்லியன் ஒர்த்து இருக்கிற வெல்ஸ் ஃபார்கோ, அந்த கம்பெனி வந்து 383 மில்லியனுக்கு வந்து பிட்காயின் ETF வந்து பை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கி நடந்த நியூஸஸ்ஸு. அண்டு மேக்ரோ கண்டிஷனில் என்னென்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கிரிப்டோ வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு கமிஷனை விட்டு தள்ளி வைக்கணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கிரேட் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா, எப்பவுமே வந்து எஸ்இசி தான் வந்து கிரிப்டோ மேல ஏதாச்சும் இன்ஜெக்ஷன், ஏதாச்சும் பிரச்சனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேஸ் போடுவாங்க, அதான் போடுவாங்க. இந்த மாரி அந்த மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியா ஒண்ணு கொண்டு வந்து பாசிட்டிவ் நோட்ல கொண்டு போணும்னு சொல்லி அமெரிக்கா செனட் வந்து முடிவு பண்ணியிருக்கு. இது வந்து பாசிட்டிவ் நியூஸ். 2வது என்ன முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ்ன்னு கேட்டா வந்து, சுவிஸ் கவர்ன்மெண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து டாரிஃப வந்து அமெரிக்கா வந்து 15% வந்து கம்மி பண்ணாங்கன்னா, நாங்க கிட்டத்தட்ட அமெரிக்கால வந்து 200 பில்லியன் அளவுக்கு வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இன்னொரு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் இந்த மேக்ரோ கண்டிஷன்ல லிக்விடிட்டி சம்மந்தப்பட்ட நியூஸ் என்னன்னு கேட்டா வந்து, ட்ரெஷரி ஜெனரல் அக்கவுண்ட் அமெரிக்காவோட பேலன்ஸ் ஷீட் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து உள்ள வந்து பணம் சேர்ந்திருக்கு இந்த ஷட் டவுன்னால. அது எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ள தான் ஃப்ளோ ஆக போகுது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த டேட்டாவோட மிஸ்ஸிங்கிறது வந்து இந்த டேட்டா ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பல வகையான காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இந்த ஷட் டவுனு மேபி டேட்டா ரொம்ப மோசமாவே வந்திருக்கலாம். பட் பேனிக் ஆக வேணாம். இது ஓவரால் மார்க்கெட்ல ஒரு பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த மாரி ஆனதுக்கப்புறம் இதில முக்கியமான டெக்னிக்கல் சார்ட்ட பொறுத்தவரைக்கும், இதில என்ன ரொம்ப முக்கியமானன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதில வந்து ஒரு டெட் கிராஸும் வந்து வந்துருச்சு. ஸோ அது எல்லாம் சேர்ந்து மொத்தமா வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து நம்ம சீரியஸா சொன்னா இப்போ வந்து ஒரு பியர் கண்டிஷனுக்குள்ள போறதுக்கான போயிட்டுருக்கு பிட்காயின். ஏன்னா 97லேருந்து 1,03,000ங்கிறது ஒரு புல் ரன்க்கான ஃபேஸு. பட் அத உடைச்சனால வந்து இப்போதைக்கு ஒரு பியர் கண்டிஷனுக்குள்ள போயிட்டுருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வீக்லி க்ளோஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போன வாட்டி வந்து வீக்லி க்ளோஸ் வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல போய் வச்சனால வந்து அது ஓகே. இப்ப வர வாரங்கள்ல வீக்லி க்ளோஸ் எப்படி வைக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த வாரங்கள்ல வீக்லி க்ளோஸ் எப்படி வைக்குதுன்னு 2 வாரத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். கீழ சப்போர்ட் எந்த ஏரியா வரைக்கும் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 92ல ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சிஎம்இ கேப்ஸ் வந்து அது 92ங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட். வந்து உங்களுக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் அடுத்து வந்து 97, 98 அந்த எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஜோனா இப்ப இனிமேல் ஆக்ட் ஆக போகுது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்பலாம் வந்து நீங்க பேனிக் ஆவாதீங்க. ரொம்ப பேனிக் ஆகணும்னா ஓவரால் மார்க்கெட்டே வந்து கிராஷ் தான் ஆயிருக்கு. இது பிளாக் ஃப்ரைடே மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஃப்ரைடே போட்டு ஓவரால் மார்க்கெட்டே வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க. பிட்காயின் டைமண்ட்ஸ்ல இதில வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆகுதுல்ல. ஆனா பிட்காயின் டைமண்ட்ஸ் வந்து மேலேயே போகல. அதில வந்து செல் பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. மேபி போனா கூட வந்து 60% 50 வீக் மூவிங் 60% வந்து உடைச்சு மேல போகக்கூடாது. உடைச்சு மேல போச்சுன்னா ஆல் காயின்ஸ் வந்து திருப்பியும் வந்து பெரிய அளவுல டவுன் போகும். 92வையும் உடைச்சுச்சுன்னா பிட்காயின் வந்து 92ங்கிறது ஒரு சப்போர்ட் இப்போதைக்கு இருக்க சப்போர்ட் அடுத்த ரேஞ்சு. அதையும் உடைச்சுச்சுன்னா வந்து கீழ இருக்க ரேஞ்சுங்கிறது வந்து 80, 80, 87 ஸோ அந்த பட் நான் உங்கள பேனிக் பண்ணல. பட் ரியாலிட்டிய நான் சொல்றேன். அதான் உண்மை. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் கிரிப்டோ டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ வந்து ட்விட்டர், டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.